ஊர்லேருந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் வந்துட்டு எப்படியாவது வந்தே ஆகணும்னு சொல்லி ஒத்த காலி நின்று ஸோ ஃபைனலாக அம்மாவை பிக் பண்ணியாச்சு. டீ பவுடர். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு குட் நியூஸ். அதாவது என்ன குட் நியூஸ்னால் ஒன்றும் இல்லை, ஊர்லேருந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன ட்ரெயினில் வராங்கன்னா, அதாவது மத்தியானம் 2 மணிக்கு கிளம்பியிருக்காங்க. ஸோ நைட் 8 மணிக்கு வந்துடுவாங்க. என்ன ட்ரெயின் உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சுக்கோ, வந்தே பாரத்தில் தான் வந்துட்டுருக்காங்க. அதாவது எனக்கும் சரி, வீட்டில் எங்கள் அக்கா எங்கள் அம்மா எல்லாருக்குமே அந்த ட்ரெயினில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஃபைனலாக அவங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு எங்கள் அக்காவே எங்கள் அம்மாவை நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி அது அவங்களுக்கு நைட்டுக்கு பிக்கப் பண்ண போனோம். ஏதாவது எத்தனை மணினா, இங்கே வீட்டிலேருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் போட்டிருக்கேன். ஏன்னா ட்ரெயின் வந்து 10:30-11 மணிக்குள்ளே வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வீட்டிலேருந்து 10 மணிக்கு நானும் அப்பாவும் கிளம்புனா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட கிழமைகள் என்னென்னா ஜிம்முக்கு போகணும். ஸோ இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அப்படியே எங்கள் அம்மாவை பிக்கப் பண்ண கிளம்ப வேண்டியதான். ஓகே வாங்க போயிட்டு ஜிம்முக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும். வாங்க ஜிம்முக்கு போகலாம். அப்படியே வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படியே வீடியோ அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். வீட்டுக்கு வந்து சாப்பிடவும் செஞ்சாச்சு. அப்படி என்னடா சாப்பிட்டேன் நீங்கள் கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் அதே ரசம் அதே சாப்பாடு தான். ஓகே, டெய்லி சாப்பிட்டு ரசமே பழகிடுச்சு எனக்கு. ஓகே மக்களே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் அம்மாவையும் அக்காவையும் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வரலாம். இன்றைக்கி வேறு ட்ரெயின் வேறு 20 மினிட்ஸ் லேட் வேறு சொல்லியிருக்காங்களாம். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:30 கிட்ட ஆக போகுது. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம போயிட்டு மெதுவாக போயிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வரதுக்கு. வாங்க போகலாம். ஓகே, ஃபைனலாக அம்மாவை கூப்பிட கிளம்பியாச்சு. நானும் அப்பாவும் கிளம்பியாச்சு. அப்பா வெளியில் இருக்காங்க. காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படியே நான் ரன்னிங்கில் எடுத்து வீடியோ எடுக்கிறேன். இவ்வளோ சீக்கிரமாக ராத்திரி வண்டி எடுத்துட்டு கிளம்பி இருக்கிறிய? அம்மாவை கூப்பிடதான் ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரமா 5 நாள் கிட்ட ஆயிடுச்சு பார்க்காம. அப்படியா? நான் இன்னைக்கு அதான் எப்படியாவது வந்தே ஆகணும்னு சொல்லி ஒத்த காலி நின்று வந்தே பாரத்தில் டிக்கெட் போட்டு ஒரே வெளியே தேவா மத்தியானம் கிளம்புனாங்க 2 மணிக்கு. அவ்வளோதான் வந்துட்டு இருக்காங்க. 11 மணிக்கு வந்துடுவாங்க, ரீச் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் எக்மூர் கூப்பிட போயிட்டு இருக்கீங்களா? நம்ம கூப்பிட போயிட்டு இருக்கோம். சரி சரி சரி. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சென்டிமெண்ட்டான வீடியோவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி 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 சரி. அது மட்டும் இல்லை, அம்மா வந்து வந்தே பாரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அது அதோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கேட்கலாம் அம்மா கிட்ட. எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா நார்மலாக நம்ம சாயங்காலம் 5:30 மணிக்கு என்னன்னா காலைல 5:30 மணிக்கு கூடுவோம். அப்படிதான் நம்ம போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதனால இந்த தடவை வந்து 2 மணிக்கு அங்கே மத்தியானம் எடுத்து இப்போ நைட்டு உடனே இன்னைக்கே வரனால அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இன்னைக்கு கேட்சப் பண்ண போகிறோம். சரி சரி சரி. ஒரு வழியாக சென்ட்ரல் வந்துட்டோம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கோம். ஃபாஸ்ட்டாக ரோடு காலியாகுது. நாயை பார்க்க போகிறோங்கிற ஒரு வெறியில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கிறீங்க. இன்னும் ரிப்பன் பில்டிங் லைட்டில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான். ரிப்பன் பில்டிங் அதுதான் ரிப்பன் பில்டிங். என்ன பண்ணுறது, அவங்களும் கரண்டை மிச்சப்படுத்த ஆஃப் பண்ண மாட்டாங்கல்ல. சூப்பராக இருக்கும், கலர் கலராக இது வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஏதாவது பண்டிகை காலங்களில் தான் அது. இல்லை நார்மலாகவே க்ரீனு ரெட்டு அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் போடுவாங்களா இருக்கும். ராத்திரியும் டிராஃபிக்காக தான் இருக்கு. சில இடத்துல டிராஃபிக்காக இருக்கு. இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. முன்னாடியெல்லாம் குதிரையெல்லாம் வந்து இங்கே தான் குதிரை ஷூட்டிங் போகக்கூடியது, வண்டியில் போகக்கூடியது எல்லாம் இந்த சைடில் தான் வச்சுருப்பாங்க. எங்கே ஒரு குதிரை 2 குதிரையும் இல்லை, வண்டியும் இல்லை, எல்லாம் இருக்கு. சரி மக்களே, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு
ரயில்வே ஸ்டேஷனில் போய் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ட்ரெயின் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு வேறு தெரியல. ஃபஸ்ட்டு அதை பார்க்கறதுக்கே யாரை கேட்டாலும் தெரியல. எல்லாம் ஃபுல்லாக ஹிந்திக்காரங்களாம் இருக்காங்க. இங்கேயுமே சென்ட்ரலில் தான் ஹிந்திக்காரன்னு பார்த்தா எக்மோர்லேயுமே அதிகமாக ஹிந்திக்காரனுங்க இருக்காங்க. சரிங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். அம்மா எங்கே இருக்காங்க? இதோ உள்ள உட்காந்துருக்காங்க அக்கா. எங்க அம்மா இதோ இருக்காங்க. ஃபைனலாக எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் டோர் திறக்கும் இங்கே. நம்ம லோக்கல் ட்ரெயின் மாதிரி நம்ம திறந்துட்டு வர முடியாது. ஸோ ஃபைனலாக அம்மாவை பிக் பண்ணியாச்சு. எப்படி இருந்தது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுங்கள். சூப்பராக இருந்ததா? வந்தே பாரத்தில் வேறு வந்திருக்கீங்க. உங்களோட ரிவ்யூலாம் வேறு கேட்கணும். அம்மா வேறு ஃபஸ்ட் டைம் வேறு வந்திருக்கீங்க வந்தே பாரத்தில். ஸோ 11 ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. காலையில் ஊரில் இருந்தேன், இப்போ நைட்டு சென்னையில் நம்ம வீட்டில் இருக்கேன். மத்தியானம் சாப்பிட்டுட்டு வேறு வந்துருப்பேன். ஸோ சரி, ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அம்மாவோட ரிவ்யூலாம் கேட்கலாம் மக்களே. ஃபைனலா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. எத்தனை நாள்மா ஊர்ல இருந்த? கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு எங்க அம்மாவை மீட் பண்ணியாச்சு. ஒரு வாரம் இல்லைனாலதான் அம்மாவோட அருமை தெரியுது. பாத்திரம் கழுவுறதுக்கு ஆள் இல்லை, வீடு பெருக்கு ஆள் இல்லை. அப்ப நீ அம்மாவா பாக்கல, வேலைக்காரியா பாக்குற. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. எல்லாம் நம்ம அம்மா தானே. எப்படிமா நீ வந்தே பாரத்தில் வந்திருக்க? நீ உன்னோட ரிவ்யூ சொல்லு. நீ எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தல இதில் போகணும் அப்படின்ட்டு. எப்படி உன்னோட ரிவ்யூ சொல்லு. நீ சொல்லு. வந்தே பாரத்ல போனா நிறைய ஸ்நாக்ஸ் கிடைக்கும். ஆமா, வந்தே பாரத்தில் போயிட்டு என்னென்ன செய்யுங்க நான் பேக்காம திருப்பி காட்டுறேன். என்னடி ஒரே கையில ஃபுல்லா ஸ்நாக்ஸ். என்ன ஐட்டங்களும் என்னெல்லாம் கொடுத்தாங்க? டீ மிக்ஸ், டீ, பிஸ்கெட், வாட்டர் பாட்டில், நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்தாங்களா? இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுத்தாங்க. சரி, இதெல்லாம் என்ன கொடுத்தாங்க? இது வந்து டீ பவுடர்ஸ். டீ பவுடர், ஹாட் வாட்டர் கொடுத்து டீ அதுல போட்டு டீ குடிக்கிறதுக்கு. ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் டீ வித் பிஸ்கெட் கொடுத்தாங்க. டீ வித் பிஸ்கெட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கேக், ஜூஸ். அதுக்கப்புறம் வடை. இது என்னது? இது வந்து சாப்பிட்டு குடிச்சதுக்கு அப்புறம் இஞ்சா? ஓ, அந்த ஜீரணம் இதாகிறதுக்கா? ஓ சூப்பர். இது வந்து ஏதோ டின்னருக்கு ஏதோ ஸ்வீட் வச்சிருந்தாங்க. இது என்ன தயிர் மாதிரி இருக்கு? ஆமா, கோடம் வச்சிருந்தாங்க டின்னருக்கு. ஓ சூப்பர். பரவாயில்லையே, நான் கொடுத்த காசுக்கு ஒருத்து தான் போல. இது என்ன கெச்சப்லாம் இருக்கு? வடை கொடுத்தாங்கல்ல அதுக்கு. ஓ, அது தொட்டுக்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் மாதிரி ஒன்னு கொடுத்தாங்க A to B ல. சூப்பர். ஒரு வழியா வந்தே பாரத்ல போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்துட்டீங்க. நான் போகணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்தே பாரத்ல போறோம். போயிட்டு அப்படியே தாறுமாறு ரிவ்யூ பண்ணிட்டு மொட்டையை கலப்புறோம். ஆமா, டைம் போனதே தெரியல. கிளாஸ் எப்படி போச்சுனே தெரியல. அங்க எத்தனை மணிக்கு ஏறினீங்க? 2:30 ஏறினீங்களா? இங்க வந்து 11:30, half an hour delay. half an hour இல்லையா? Due to Pinkel. இல்லைன்னா 11 மணிக்கு 11 மணிக்கு வந்துருவீங்க. அவ்வளோதான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ண வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஊர்ல இருந்த மாதிரி இருக்கும், சென்னைக்கு வந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்துட்டு வித் ஃபுட் தான் வந்து 1735 சம்திங். இப்போ நீங்க வந்து வித் ஃபுட் 1735. வித்அவுட் ஃபுட்னா இது எதுமே தர மாட்டாங்க. ஜஸ்ட் அவ்வளவுதான். ஜஸ்ட் சும்மா இது மட்டும் தான். ஸ்நாக்ஸ் கூட தர மாட்டாங்க. வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் 1450 என்ன ஒரு காபி மட்டும் கொடுப்பாங்க.
வேற பரவாயில்ல. எதுவுமே கிடையாது. உங்களோட சாய்ஸ் தான். 1300 போனாலும் போய்க்கலாம், 1700 போனாலும் ஆனா போய்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா 250 சம்திங் தான். அதுக்கு ஆனா நிறைய இவ்வளவு foods பொருள் கொடுக்குறாங்க. கிடைக்கிறது பெஸ்ட் தான் இல்ல? ஆமா, dinner கொஞ்சம் என்டர்டைன்மெண்டாவும் இருக்கும், உங்களுக்கு டைம் போறதும் தெரியாது. டின்னர் வந்து நல்லா நிறைய வச்சிருந்தாங்க. ஒரு 2 சப்பாத்திஸ், அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கான ஜீரா ரைஸ்க்கு தனியா டால் வச்சிருந்தாங்க. நாங்க வெஜ் ப்ரிப்பேர் பண்ணனால டால், நான்வெஜ்க்குலாம் சிக்கன் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, கர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாமே ஓகே தான். அப்புறம் டிஷ்யூஸ் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. எல்லாம் காம்ப்ளிமெண்ட் எல்லாமே வந்துருச்சு. ஆமா, அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜிஞ்சர் அது ஜீரணமாகாம இருக்கு, இந்த அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலா வந்தே பாரத் டாப் நாச். ஆனா டாப் நாச் சொல்ல முடியாது, லீக்கேஜ் இருந்துச்சு மேல. லீக்கேஜா? ஆமா, வாட்டர் வந்துட்டு ஓ மை காட், வாட்டர் வந்து கொட்டிச்சு மேல இருந்து. ஒரு சில என்னதான் அது வந்தே பாரத் அது இருக்குது இந்தியால இருக்குமா? அங்க லீக்கேஜ் இல்லனா எப்படி? அங்க வந்து வாட்டர் வந்து இதாச்சு, கம்ப்ளைன்ட் பண்ணாங்க. பட் அது பெருசா இது உட்கார்ந்துக்கோ மேல இருந்தா அப்புறம் என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. சொச்சோ. ஏன்னா டிக்கெட் வந்து சேஞ்ச் பண்ணவும் முடியல, ஏன்னா எல்லாமே ஃபுல் தான் டிக்கெட். ஸோ அதனால எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் அது மட்டும் பெரிய ட்ராபேக். அது பஸ்னாலும் சரி, ட்ரெயின்னாலும் சரி, தயவு செஞ்சு இந்தியன் கவர்மெண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் அவர் நியூ ஜென்ரேஷன்ஸ். சரி, ஓகே. அது ஒன்று மட்டும் தான் ட்ராபேக். மற்றபடி கிளீனிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் அவங்க மெயின் இதில் கோட்டையை விட்டுட்டாங்களோன்னு ஒரு சரி, ஓகே மக்களே. அம்மா பையன்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மாவை காட்டும். வந்தேன்னு உன் வேலையை ஆரம்பிச்சிட்ட போலியே, வீட்டை சுத்தம் பண்ற வேலையை. சரி, ஓகே. டாடா சொல்லு. ஃபைனலா அம்மா வந்தாச்சு.